இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் தான். என்ன பிளேஸ்ன்னு பார்க்குறீங்களா? இங்கே கோவளம் பக்கத்தில் திருவிடந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அது வந்து திருமணம் வரம் அப்படின்றது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த கோயிலில் போய் கொஞ்சம் பரிகாரம் மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதோ பார்த்துட்ருக்கீங்கள எங்கள் நாகாத்தம்மன், இங்கே வந்து சில பரிகாரங்கள் இருக்குது. நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போதே திருவிடந்தை அந்த ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே கோவில் உள்ள அங்கே மாலை கடையில் இருக்கவங்களே நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவாங்க. இங்கே குளம் இருக்குது. அங்கே குளத்துல வந்து காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா மாலை வாங்கிட்டு வரணும். அப்புறம் மாங்கல்யம் தருவாங்க, மஞ்சள் குங்குமம் கற்பூரம் எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து இங்கே நாகாத்தம்மன் பார்த்தோம்ல அந்த இடத்துல அந்த கேர்ள்ஸோ பாய்ஸ் அந்த தாலியை கட்டிட்டு அங்கே மஞ்சள் குங்குமம் அதை வந்து கொட்டிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அதை வந்து 3 சுற்று சுற்றிட்டு திரும்பி பார்க்காத நம்ம போகணும். திரும்பி பார்க்காத நம்ம வெளியில் வந்துடணும். வெளியில் வந்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா கோவில் தான். அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதுங்களா, அது வந்து ஆஞ்சநேயர் கோயில் மண்டபம். இன்னும் கொஞ்சம் நேராக போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கே போயிடலாம். எங்கள் ஆஞ்சநேயர் சாமி இருக்காங்க. இங்கே வந்து யார் வேணாலும் வரலாம், எந்த ஏஜ் வயசு ஆனாலும் ஆம்பளை பொம்பளை எல்லாருமே வரலாம். நாங்கள் ஏன் போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 2 இயர்ஸ், அதாவது நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கும் போதே நானும் என் ஹஸ்பண்டும் அங்கே போயிட்டு நாங்கள் பரிகாரம் பண்ணோம் 2 பேருமே. அங்கே என்னென்னா மாலை கொடுப்பாங்க, 2 மாலை கொடுப்பாங்க. நாங்கள் 2 பேர் பரிகாரம் பண்ணுறதுனால ஆளுக்கு 2 மாலை. அதை வாங்கிட்டு உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு அதை பூசாரிக்கிட்ட கொடுக்கணும். பூசாரி அதை வந்து மந்திரிச்சு ஒரு மாலையை வந்து சாமி கழுத்துலேயும் ஒரு மாலை வந்து நம்ம கழுத்துலேயும் போட்டுக்க சொல்லுவாங்க. அது அங்கே போயிட்டு அதுதான் ஐதீகம். அது நம்ம கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அங்கே வந்து கொடிமரம் இருக்குது. செம்ம கூட்டம்னு சொல்ல முடியாது, ஓகே தான், நார்மலாக தான் இருந்தது. நீங்களே பாருங்கள் உள்ளே எத்தனை பேர் மாலை போட்டுட்டு இருப்பாங்கன்னு நான் காமிக்கிறேன் இருங்க. கொடிமரம் தெரியுது, சூப்பராக இருக்கும் கோவில். அவங்க போனாலே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சாரி, கோவில் சாமி பேரை சொல்லாமல் அந்த நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு தான் அந்த சாமி நேமு. கல்யாண பெருமாள்ன்றதுனால தான் அவர் வந்து இந்த கல்யாணத்துக்காக விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். உள்ளே என்ட்ரு ஆகிறோம். அங்கே வந்து மாடுங்க தான் எனி டைம் நிறைய சுற்றிட்டுருக்கோம். கோமாதா இது வந்து கோவளத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஈசிஆரில் இருக்குது. சொல்லப்போனால் ஈஸியாக இருக்குது. நீங்கள் போனீங்கனாலே இந்த கோயில் என்ட்ரன்ஸை பார்க்கலாம். நீங்கள் ஆப்போசிட்டில் போகும்போதே உங்களுக்கு வந்து குளம் வெளியில் தெரியும். கேட்டாலே நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம கோயில் என்ட்ரு உள்ளே வந்துட்டோம். நாங்கள் போகும்போதே அங்கே வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே பிரசாதம் காலி ஆகிடும்ல, அதனால் போனோடனே ஃபஸ்ட்டு நம்ம பிரசாதத்தில் போயிட்டு நின்னாச்சு. சரின்ட்டு பிரசாதம் வாங்க போயிட்டோம். அங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எத்தனை பேர் வந்து மாலை போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க பாருங்கள். பிரசாதம் வாங்கியாச்சு. செம்ம டேஸ்ட்டு. நெய் முந்திரி பருப்புலாம் போட்டு பயங்கரமாக போட்டு வச்சுருந்தாங்க. சாதம் சும்மா சொல்லக்கூடாது. அதே மாதிரி என்னென்னா உள்ளே வந்து டோக்கன் கொடுப்பாங்க. நம்ம மாலை வாங்கிட்டு போகிறோன்னா 55 ரூபா வாங்குறாங்க. 50 ரூபா வந்து இந்த மாலை போடுறதுக்காகவும் 5 ரூபா வந்து அர்ச்சதை சீட்டு, நம்ம தேங்காய் பழம் வாங்குறோம்ல அதுக்காக அர்ச்சதை சீட்டு கொடுப்பாங்க. என்னென்னா நம்ம உள்ளே வந்து ஃபோட்டோலாம் எடுக்க அலோவ் பண்ணலை. சாமியெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த உள்ளே போகிற வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியுது. அப்புறம் அந்த மாலையை வாங்கி சாமிக்கு வந்து பூஜைலாம் போட்டுட்டு நம்மள ராசி நட்சத்திரம் அதெல்லாம் கேட்பாங்க. சொல்லிவிட்டு நம்ம அங்கே பக்கத்தில் தீர்த்தம் கொடுத்தாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். என்னென்னா கல்யாணம் ஆகாதவங்க போனாங்கன்னா, இப்போ உங்களுக்கு 30 ஆயும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் 250 ரூபா நினைக்கிறேன் அந்த பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாங்க. 250 300 நினைக்கிறேன் அந்த பேக்கேஜ் கொடுப்பாங்க. அது நீங்கள் வாங்கிட்டு உள்ளே போகணும். இந்த மாதிரி மாலை போட்டுட்டு 9 சுற்று அந்த கோவிலை மட்டுமே சுற்றி வரணும். கல்யாணம் ஆகாதவங்க, இப்போ நீங்கள் கல்யாணம் வேண்டிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா மொத்தம் 9 சுற்று சுற்றி வரணும். சூப்பராக இருக்கும். நடந்து போகிறதுக்கு நல்லா இருக்காங்க. எத்தனை பேர் சுற்றி வருவாங்க. நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அங்கேயே பாருங்கள். எத்தனையோ பேர் வந்து என் கல்யாணம் ஆகி போனவங்களும் இருக்காங்க. ஈவன் இங்கே வந்து 1 இயர்க்குள்ளே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேரும் வந்து வேண்டிகிட்டு தான் இங்கே வந்தோம். 2 பேருமே மாலை போட்டு 2 பேருமே நடந்து போனோம். அது ஒரு பார்த்திங்களா இந்த மரம், அதுதான் வந்து புங்கை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அங்கே ஆல்ரெடி நாங்கள் வந்து இங்கே போயிட்டு வந்துட்டோம்ல 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே மாலை போட்டு வந்து அந்த காஞ்ச மாலையை வந்து நாங்கள் பத்திரமா வச்சுருந்தோம். அது எல்லாருமே பத்திரமா வச்சுருக்கணும். எதுக்காகனா நம்ம ஆசை நிறைவேறினதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து அந்த கோவிலில் வேண்டிக்கிட்டு இந்த புங்கை மரத்தில் போயிட்டு அந்த மாலையை வந்து வச்சுட்டு வரணும். காஞ்ச மாலையை வச்சுட்டு வரணும். புது மாலையை அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டும் வருவாங்க. நிறைய பேர் மடி பிச்சை கேட்பாங்க. அப்புறம் குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த தொட்டில் கட்டுறது அதுவும் இந்த மரத்தில் பண்ணுவாங்க. நிறைய ஐதீகம்லாம் இந்த கோவிலில் இருக்குது. சீரியஸாக இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னது தான். நாங்கள் 2 பேரும் போயிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் சொல்கிறோம். அந்த காஞ்ச மாலை எடுத்து வைக்கிறோம் பார்த்திங்களா, அது என்னோடதும் எங்கள் ஹஸ்பண்டோடதும் நாங்கள் தனித்தனியாக வச்சுருந்தோம். அப்புறமா வந்து இப்போ கல்யாணம் முடிஞ்சுட்டு நம்ம இந்த நேர்த்திக்கடன் செலுத்த வந்திருக்கோம்ல, நாம் வந்து 3 சுற்று சுற்றணும். நாங்கள் வந்து 3 சுற்று சுற்றணும். கல்யாணம் ஆகலைன்னா 9 சுற்று சுற்றணும். மண்டை கிருன்னு வந்துடும். எங்கள் பாப்பா வந்து அப்பா கூட நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நாங்கள் இப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இது. அடுத்து பரிகாரத்தெலாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் நீங்கள் வரும்போதே தெரியும், என்ட்ரன்ஸ்லேயே தெரியும் நிறைய கடைங்கள்லாம் மாலை கடைங்கள்லாம் இருக்கும். அங்கேயே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தால் என்ன பண்ணணும், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தால் என்ன பண்ணணும், சூப்பராக அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு சரியான டைம் கிடைக்கல. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் கோவலம் பீச் இருக்கும். போயிட்டு பீஸ்ஃபுல்லாக அங்கே உட்காந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு நீங்கள் வரலாம். நாங்கள் போனோம், நானும் பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே போனோம். போயிட்டு பீச்சில் சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு மீன் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு வந்தோம். வழி வந்து நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா செம்ம ஈஸி. கோவலம் வந்து நிறைய பஸ் வருது. நீங்கள் அடையாறு திருவான்மியூர் வந்தீங்கன்னா இந்த பஸ் தான் அதிகமாக இருக்கும். சூப்பராக நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி நாங்கள் போகிற வழியில் வந்து திருப்போரூர் முருகர் கோவில் இருந்தது. அதையும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஆக்சுவலாக 2 இயர்ஸ் பேக் வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அதோட பாப்பா பிறந்து பாப்பாவுக்கு 1.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இப்போ இந்த கோயிலுக்கே போயிட்டு வந்தோம். எவ்வளோ நாளாக அந்த மாலையை வந்து பத்திரமா வச்சுருந்தோம். கல்யாணம்லாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க.